மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அரசு கள்ளர் பள்ளியில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர் மீது பொய் பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி மாணவ மாணவிகள் இரண்டாவது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தற்போது மாணவ மாணவிகள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிகாரிகள் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்றதா? முழு விவரங்கள். நிச்சயமாக ஆசிரியருக்கு ஆதரவாக நேற்று மாலையை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று மாணவ மாணவிகள் வகுப்பறையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வருகை தந்து பயின்று வரக்கூடிய நிலையிலே ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக தற்காலிக ஆசிரியர் ஒருவர் அங்கே நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய அவர் அந்த பள்ளியில் பணியாற்றுவதன் காரணமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பிலே நல்ல தேர்ச்சி கிடைக்கப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையிலே ஆசிரியர் மீது அந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவி ஒருவர் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளானதாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் நேற்று மாலை புகார் கொடுத்ததை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக ஆசிரியர் அவ்வாறு கிடையாது, ஆசிரியர் மிகுந்த நல்ல ஆசிரியர், அவர் வந்ததற்கு பிறகுதான் பள்ளியுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பது என்கின்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு நேற்று மாலையில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்பறைகளை புறக்கணித்தவாறு அமர்ந்திருந்த நிலையிலே தற்போது காலை முதலாகவே மாணவ மாணவிகள் கோஷம் எழுப்பியவாறு இருக்கின்றார்கள். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக நேரில் வருகை தந்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே காவல்துறையினர் மாணவ மாணவிகளை வகுப்பறைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில் காலை முதலாகவே வகுப்பறைகளை புறக்கணித்து ஆசிரியருக்கு ஆதரவாக 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியின் வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.